ஒரு நாளைக்கு உனக்கு உன் தலைக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? இப்போது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது 600,000 ஐடியாஸ் கம் எவ்ரி டே. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், என் தலைக்குள்ளே வேறு ஐடியா கண்டிப்பாக வர முடியாது. அடுத்தது என்ன பேசணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கணும். ஆனால் நான் பேசும்போது என்னையே பார்த்துக்கிட்டு எக்கச்சக்கமான எண்ணங்களும் தலைக்குள்ளே போயிட்டுருக்கலாம். என் உருவத்தை பார்த்துட்டு இருக்கலாம், முகத்தை பார்த்துட்டு இருக்கலாம், குரலை பார்த்துட்டு இருக்கலாம், என்னையும் தாண்டி பின்னால் பார்த்துட்டு இருக்கலாம், அதையும் தாண்டி இன்னும் தாண்டி போன ஜென்மத்தை கூட பல பேர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு எங்கேயோ பார்த்துட்டு வகுப்பெடுக்கும் போது உங்களை பார்த்தா அப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு தவம் செய்யக்கூடிய மாதிரி கண்களை திறந்துட்டு லுக்கிங் பிரைட்லி அட் நத்திங் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். திரும்பி வரலாம். இந்த 600,000 தாட்ஸ் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அவ்வளோ வேகமாக தலைக்குள்ளே போயிட்டே இருக்குமா. அப்படி போகிறதுல 80% நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்குமா, எதிர்மறையான எண்ணங்களாக. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது அதுதான். இந்த எதிர்மறையான எண்ணங்களோடு நீ பிறக்கவே இல்லை. நீ பிறந்த போது முழுமையான யாதுமானவளாக இருந்த. அதற்கப்புறம் தான் அந்த யாதுமானவளை மூடியாக்கும். யூ ஆர் கவர்ட் நவ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூ ஹாவ் டு அன்கவர் அண்ட் டிஸ்கவர் யுவர் செல்ஃப். இந்த கவர் பண்ணிட்டோன்னா COVERம் போடலாம், COWARDயும் போடலாம். கவர்டாக மாறி போயிடும், கோழைகளாக மாறி போயிடும். அப்போது 80% நெகட்டிவ் ஐடியா தான் வரும். இந்த நெகட்டிவ் ஐடியா எப்படி வருது தெரியுமா? ஒரு செவுத்தில் ஒரு பல்லி போகுது அப்படின்னா ஐயோ பல்லி அப்படின்னு அம்மா கத்துன உடனே ஓகே அதை பார்த்தா ஐயோன்னு கத்தணும். சாதாரணமாக ஒரு கரப்பாம்பூச்சி போனால் குழந்தை பேசாமல் பார்த்துட்டு தான் இருக்கும். பாம்பு போனாலும் அது பிடிக்கும், அதுக்கு அது எதுவுமே தெரியாது. இது விஷம் இல்லை, இது எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த அனுபவங்கள் வரக்கூடிய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடியது சுற்றியில் இருக்கக்கூடியவங்க. ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்கிறதோ, ஐயோ நெருப்பு பக்கத்தில் போகாது அப்படின்னு சொல்கிறதோ, உன்னை காப்பாற்றுறதா நினச்ச அச்சத்தை தலைக்குள்ளே குடும்பம் தான் கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ என்ன இவ்வளோ கம்மி மார்க் வாங்கியிருக்க, 35 தானா, அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஆஹா 100 வாங்கியிருக்கியா. எங்கள் குரலில் இருக்கக்கூடிய ஏற்றம் இருக்கும், எங்கள் முகபாவம் இதுதான் உன் மனதுக்குள்ளே மறுபடியும் பதிந்து ஒரு ஈகோ மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆழ் மனநிலைக்குள்ளே போய் உட்காந்துரும். அந்த ஆழ் மனநிலைக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் போது அது பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீ யோசிக்கணும்னு நினைக்கிறோ அப்போல்லாம் அது வந்து நின்றும். நாங்கள் வரதுக்கு முன்னால் கூட அண்ணாச்சி சொன்னார், கஷ்டங்கள் வரும்போது தான் மனிதன் சிந்தனை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட நான் சொன்னேன், மற்ற நேரங்களில் நிந்தனை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போது சிந்தனை செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெற்றியை நோக்கி போக முடியும், சாதனைகளை அடைய முடியும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, உன்னுடைய எல்லா எண்ணங்களுக்கும் முன் அனுபவங்களாக குடும்பம் எதையாவது கொடுத்துருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், சாதாரண பள்ளம் தானே தாண்டி வா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போனார்னா பள்ளங்கள் தாண்டப்பட வேண்டியவை, மேடுகள் கடக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிற பயிற்சி அப்பா கொடுத்துட்டார் அங்கேயே. ஐயோ பள்ளத்தில் விழுந்துடாதே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பள்ளம், அதில் விழுந்தா ஐயோன்னு கத்தணும். இது அத்தனையும் உனக்கு அனுபவத்தில் வந்துடும். அப்போ நெகட்டிவ் தாட்ஸை விட்டு வெளியில் வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணும் தெரியுமா? உன்னை இறந்த காலத்திலேயே பத்திரமா வச்சுருக்கும். அதனால தான் பெரும்பாலும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரமாட்டோம். டீச்சர் சொல்லுவாங்க கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிம்பாங்க. சவால்களை எதிர்கொள், பிரச்சனைகளை எதிர்கொள், வசதியாக சுகமாக சொகுசாக அப்படியே உட்காந்துருக்காதே, வெளியில் வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை எங்ககிட்ட அந்த கேள்வி வேறு கேட்டார், இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு ஒரு குழந்தை கேட்டாங்க. எங்கே பாதிப்பு இல்லையோ, எங்கே உனக்கு அடிபடாதோ அங்கே பத்திரமா உட்கார்ந்துருக்கக்கூடியது, விதைக்குள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் மாதிரி, கூட்டுக்குள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பறவை மாதிரி, முட்டைக்குள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த குஞ்சு மாதிரி பத்திரமா அப்படியே உட்காந்துருக்கலாம். வேண்டாம், கரையோரத்தில் பத்திரமாக நிற்கக்கூடிய கப்பலை போல. கப்பல்கள் கட்டப்பட்டது கரையில் பத்திரமாக துறைமுகத்தில் நிற்கிறதுக்காகவா, இல்லை ஆழிப்பேரலைகளை சந்திக்க கடலுக்கு அனுப்புறதுக்காகவா? கடலுக்குள்ளே போகிறதுக்காக தானே கப்பல் கட்டப்பட்டது. ஒய்யாரமாக துறைமுகத்தில் அப்படியே ஒயிலாக நிற்கிறதுக்காக கடல் இல்லை. அப்போது விஞ்ஞானம் மறுபடியும் சொல்லக்கூடியது 7 வயது வரை உனக்கு இந்த இம்ப்ரிண்ட்ஸ் கிடையாது. பிரிண்ட்னா உனக்கு தெரியும், இம்ப்ரிண்ட்னா மனதில் பதியக்கூடிய படிமங்கள். 7 வயது வரை சாதாரண இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தியா, நெகிழி, அந்த மாதிரி உன் மனசு இருக்கும். அந்த நேரத்தில் நல்லதை மட்டுமே குடும்பம் கொடுத்துட்டு இருந்ததுன்னு வை, நல்லது மட்டுமே மனதில் பதியும். அந்த நல்லதை மட்டுமே கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நேரம் இல்லாமல் போகும்போது தாத்தா பாட்டி தான் அந்த இடத்துல உதவக்கூடியவங்க. ஏன்னா அம்மா அப்பா மாதிரி அவசரப்பட வேண்டிய காலகட்டங்களை தாண்டி வந்துட்டாங்க. இனி அமைதியாக மூச்சு விடலாம், இனி அமைதியாக பேசலாம், அமைதியாக உணவு உண்ணலாம், வாழ்க்கையை இன்னும் அமைதியாக பார்க்கலாம் அப்படின்னு வரும்பொழுது தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய
பாடல்களாக இருக்கலாம், ஸ்லோகங்களாக இருக்கலாம், அவங்க யாராவது வந்தால் வணக்கம் சொல்லுன்னு சொல்கிறதாக இருக்கலாம், கிளம்பி போகும்போது வாசல் வரை கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறதாக இருக்கலாம், நன்றி சொல்லி பழகு அப்படின்னு சொல்கிறதாக இருக்கலாம், தட்டில் சாப்பிடும்போது வெளியே இறைக்காதேன்னு சொல்கிறதாக இருக்கலாம், தண்ணீரை வீணடிக்காதேன்னு சொல்கிறதாக இருக்கலாம், வாய் கொப்பளித்து காலெல்லாம் கையும் கழுவும் போது பக்கத்தில் இருக்கிற செடிக்கிட்ட போய் பண்ணு, உன் வாயிலிருந்து கொப்பளிக்கக்கூடிய தண்ணீரும் கை கால் கழுவக்கூடிய தண்ணீரும் அதுக்கு போகட்டும்னு சொல்கிறதாக இருக்கலாம். நன்னறிகளை மீண்டும் 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 அந்த மூத்த தலைவரை சொல்லிக்கொண்டே இருக்கும். 7 வயதுக்குள்ளே இதெல்லாம் உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் 70 வயதுலையும் அது தக்க வைக்கலாம். 7 வயதுக்குள்ள அச்சங்களும் நம்பிக்கையின்மையும் மனதுக்குள்ளே வந்தது அப்படின்னா வளர்ந்து நீ பெரிய நபராக ஆகும் பொழுதும் மனது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால தான் 30-35 வயதில் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி மனிதர்கள் வரும்பொழுது இந்த போதையிலிருந்து அவங்கள விடுவிக்கணும், அச்சத்திலிருந்து விடுவிக்கணும், அவநம்பிக்கையிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது உளவியல் வல்லுநர்கள் கிட்ட கொண்டு போவோம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட கொண்டு போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹிப்னோடைஸ் பண்ணுறது அப்படிம்பாங்க. வசியம் செய்வது. எதை வசியம் செய்வது? மனதை வசியம் செய்வது. உங்களை உட்கார வச்சு உங்கள் கண்ணை பார்த்துட்டு நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க, கண்ணை அப்படியே மூடிக்கோங்க அப்படிம்பாங்க. கண்ணை மூடிட்டிங்கன்னா அவங்க நிதானமாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேச 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 மனம் ஒருமைப்படும். ஒருமைப்படப்பட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்பொழுது உங்களுடைய வயது 18 அல்ல, இப்பொழுது உங்களுடைய வயது 20 அல்ல, 35 அல்ல, உங்களுக்கு இப்பொழுது தான் 5 வயதாகிறது, உங்களுக்கு 6 வயதாகிறது. எந்த இடத்துக்குள்ள கொண்டு வாங்க? அந்த 7 வயதுக்குள்ள மனது நெகிழித்தன்மையில் இருந்து அந்த வயதுக்குள்ள கொண்டு போய் அந்த வயதில் தேவையில்லாமல் மனதில் ஏற்பட்ட அந்த அச்சத்தை அங்கிருந்து நீக்கி, அது யாராக வேணுமானா இருக்கலாம். ஒரு செம்பருத்தி செடியில் பூத்திருக்கக்கூடிய சிகப்பான அந்த பூவை பார்த்து அடுத்த நிமிஷம் அச்சப்பட்டு வீலிட்டு மயக்கமடையக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை கொண்டு போய் வசியத்திற்காக கொண்டு போய் விட்ட பொழுது அவங்க என்ன அந்த மனதுக்குள்ளே விழுந்த அச்சம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடிக்கிட்ட பூவை பறிச்சுட்டு ஒரு 5 வயசு குழந்தையா நின்ன போது அந்த வீட்டுக்கு வந்து வெளியில் நின்ன பிச்சைக்காரன் அவரை பார்த்து பயந்து இங்கே வா இங்கே வா அப்படின்னு அவன் கூப்பிட்ட போது, அவன் கூப்பிட்டது என்னன்னு கூட தெரியாமல் அந்த குழந்தை பயந்து அலறி விழுந்தது. அதை மனதுக்குள்ளே அப்படியே பதிய, எங்கெல்லாம் செம்பருத்தி செடியை பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த மனசு வேறு எதையாவது கொண்டு வந்து காட்டும் நமக்கு. ரொம்ப ஆச்சரியமானது நம்ம மனது. எதெல்லாம் பார்த்து அச்சப்படுறோமோ. ஹாரி பாட்டர் அப்படிங்கிற நாவல் படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா அதில் தெரியும். ஒரு பெரிய டப்பா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேருந்து தடன்னு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேராசிரியர் லூப்பின் கையில் மந்திரக்கோலை வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையா முன்னால் வந்து நில்லுன்னு சொல்வார். நின்றுட்டு கேட்பார், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் என்னதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு குழந்தை, ஹெர்மாயினின்னு அவளுக்கு பேர். ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்க போகிறாரோ அதை முதல் நாளே அவள் படிச்சுட்டு வருவாள். அப்போ தான் ஆசிரியரை ஊன்றி கவனிக்க முடியும், சந்தேகங்களை கேட்க முடியும்னு அவளுக்கு தெரியும். அப்போது அவள் சொல்வாள், அதுக்கு பேர் ஷேப் ஷிஃப்டர், உருவத்தை மாற்றிக்கொள்ளும் உயிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்ட உடனே அவள் சொல்வாள், எதை குறித்து நம் மனதில் அச்சம் இருக்கிறதோ, இந்த கதவை திறந்து விட்டீங்கன்னா எதை நினைத்து அச்சப்படுகிறீர்களோ அந்த உருவத்திற்கு அது மாறி வெளியே வரும். அப்போ முன்னால் ரான் அப்படிங்கிற ஒரு பையன் வருவான். அவனுக்கு சிலந்தியை பார்த்தா ரொம்ப பயம். ஆங்கிலத்தில் அதுக்கு அரக்கனோஃபோபியா அப்படின்னு பேர். ஃபோபியோனா பயோன்னு அர்த்தம், அரக்கனோஃபோபியானா ஃபியர் ஆஃப் ஸ்பைடர்ஸ் அப்படின்னு அர்த்தம். காலில் ரோமங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிலந்தியாக இருக்கும் அந்த சிலந்தி. பாய்சனஸ் ஆல்சோ. அவனுக்கு அதை பார்த்தாலே பயம். அதை நினச்சிட்டு அந்த பக்கத்தில் போய் அந்த கையில் அந்த மந்திரக்கோலை எடுப்பான், கதவு திறக்கும், வெளியில் ஒரு பெரிய சிலந்தி இவனை நோக்கி வர மாதிரி இருக்கும். அடுத்த நிமிஷம் ஆசிரியர், இவன் பயந்து அப்படியே உருகி உட்காந்துருவான். அடுத்த நிமிஷம் ஆசிரியர் அந்த சிலந்தியை மாற்றிடுவார். அடுத்த குழந்தை வந்து நிற்பான். அந்த குழந்தைக்கு அவர்களுடைய ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியரை பார்த்தா பயம், அவன் வரும்போது அந்த ஆசிரியர் வெளியில் வர மாதிரி இருக்கும். இன்னொரு குழந்தைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை பார்த்தா பயம். கதை சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? எதை பார்த்து அச்சப்படுகிறாயோ அந்த உருவத்திற்கு வாழ்க்கை தன்னை மாற்றிக்கொண்டு உன்னை வந்து மிரட்டும். அச்சத்தை விட்டு வெளியே வருவதை தவிர வாழ்க்கையை எதிர்கொள்ள வேறு மார்க்கம் கிடையாது. அப்போது 7 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் அந்த அச்சத்தை எடுப்பாங்க.